யூடியூப் ப்ரூட்டஸ் இந்த டயலாக் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கதையும் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தெரியாதது நம்ம கூடவே ஒரு ப்ரூட்டஸ் டிராவல் பண்றது தான் நமக்கு தெரியாது. காலம்தான் ஒரு நாளைக்கு நமக்கு அதை நிரூபிக்குது. திப்பு சுல்தானுடைய அமைச்சர் மீர் சாதிக் ரொம்ப நம்பிக்கையானவர். அவர் இந்த மீர் சாதிக்கு திப்பு சுல்தான் பற்றிய ராஜ்ய ரகசியத்துல இருந்து அவருடைய பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும். திப்பு சுல்தான் அவ்வளோ நம்பினார் அவரை. பிரிட்டிஷோட ரூல் புக்ல கூட ஒரு லைன் இருக்கும், மீர் சாதிக் ஆனஸ்டி மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு லைன் கூட எழுதியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் அவர். திப்பு சுல்தான் அவரை தன் குடும்ப உறுப்பினராகவே நினைச்சிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்தார். 1999 ஸ்ரீரங்கப்பட்டினம் போர் வருது. மீர் சாதிக் பிரிட்டிஷோட உடன்படிக்கை செஞ்சுட்டு திப்பு சுல்தானை காட்டி கொடுத்துறாரு. கோட்டை வாயில திறந்து விடுறாரு. காவலர்களை திசை மாத்தி அனுப்பிடுறாரு. ஸோ திப்பு சுல்தான் போர்ல வீரமரணம் அடைகிறாரு. இதுக்கு மீர் சாதிக் சொல்ற ரீசன் என்னன்னா, அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருந்தா நாட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னு சொல்றாரு. ப்ரூட்டஸ் சொன்ன அதே டைலாக் தான், நான் துரோகம் பண்ணல, நல்லதுதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஆனா திப்பு சுல்தான் இருக்கும்போது சொல்றாரு, ஒரு நாள் சிங்கமா வாழ்வது 100 நாள் நரியா வாழ்வதை விட மேல் அப்படின்னு தான் சொல்லி இறந்தாரு. பல ராஜ்யங்கள் வீழ்வது எதிரிகளால அல்ல, நம்பிக்கை துரோகிகளால தான். You too, Brutus?